அப்படின்னு அவர் தெரிய மாட்டாரு. பேசஞ்சுக்கோங்க பேசஞ்சுக்கோங்க பேசஞ்சுக்கோங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்குமா? இதை ஏதோ ஒரு வீடியோல பார்த்துட்டு சொல்றாரு நல்லா இருக்குமா, ரொம்ப ருசியா இருக்குமா. அவங்க வீடு பேர் தெரியலையே, சேனல் பேரு. அவ்வளவுதானா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்றப்போ இவர் வந்தாரு, சாப்பிட்டாரு. சே, ஹோட்டல்லாம் இப்படிலாம் கிடைக்காதுல்ல, அவ்வளோ டேஸ்டா இருக்குனாரு. நல்லா அருமையா பயலா இருக்குமா. அப்புறம் மசாலாஸ்லாம் கரெக்டா இருக்காமா? உப்பு உரப்பு காரம்லாம் கரெக்டா இருக்காமா? ஹாய் மம்மி. ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸோட விருப்பம். என்கிட்ட வந்து நான் லாஸ்ட் 2 வீக்குக்கு பிஃபோர் ஒரு வீடியோல கேட்டிருந்தேன், சண்டே சமையல் என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க, உங்களோட விருப்பம், நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு அதுதான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நம்மளோட திங்க் மணி மோர் பிரதரும் பிரியா அப்படின்றவங்களும் 2 பேருமே வந்து மொத்தம் 3 மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கடம்பா பண்ண சொல்லி. நம்ம ஏரியால கிடைக்காது, கண்டிப்பா அது கிடைக்கிறப்போ ஒரு நாள் ட்ரை பண்ணி போடுறேன். திங்க் மணி மோர் வந்து பிரியாணி பண்ண சொல்லியிருந்தாங்க, பிரியாவும் பிரியாணி பண்ண சொல்லியிருந்தாங்க, மட்டன் பிரியாணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இன்னைக்கு வந்து அவங்களோட விருப்பம் படியே மட்டன் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. பிரியாணிக்கும் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு கொஞ்சம் பெரிய பெரிய போனா வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரியே பிரியாணி செஞ்சு போட்டுடலாமா? அதே போல நெக்ஸ்ட் வீக்குக்கு நீங்க சொல்லுங்க என்ன பண்ணணும் அப்படின்றத, கண்டிப்பா வந்து நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். இப்போ பிரியாணி கூட செஞ்சிடலாம் போலங்க. இந்த மட்டனை பாயில் பண்ண வைக்கிறது எங்க கஷ்டமா இருக்கு. ஏன்னா இங்க வந்து இந்த வில்லேஜ்லனா அம்மா வீட்டு சைடுன்னு வச்சுக்கோங்களேன், மட்டன் ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கும், எல்லோ ஆடா இருக்கும். இங்க போல்ல வாங்குறது எனக்கு என்னமோ அவ்வளவா சாட்டிஸ்ஃபையாவே இருக்க மாட்டேங்குது. பாயில் பண்ண வைக்கிறதுக்குள்ள 10 விசில் விடணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மட்டனை பாயில் பண்ணிக்கலாம். மட்டன், அது கூட ஒரு பட்டை வந்து போடுங்க, சூப்பரா இருக்கும் ஃப்ளேவர். கட் பண்ண ஆனியன், கட் பண்ண தக்காளி, கொஞ்சமா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ மட்டன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா குக் ஆகுறதுக்காண்டி நான் வந்து விளக்கெண்ணெய், திட்டலைங்க, இது கேஸ்டர் ஆயிலா சொல்லுவாங்க, அது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதை ஆட் பண்ணோம்னா சீக்கிரமா வந்து பருப்பு, இந்த மட்டன் கொஞ்சம் ஹார்டானதெல்லாம் சூப்பரா வந்து ஃபாஸ்டா குக் ஆயிடும். நல்லதுதான், ஹெல்த்துக்கும். ஸோ இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். ஏன்னா நம்ம சூப்பு தான் ஆட் பண்ண போறோம் பிரியாணிக்கு. சால்ட் மறந்துட்டேன், மெயின் திங்ஸே சால்ட். உப்பில்லா பண்டம் குப்பையிலே. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். குக்கரை மூடிடலாம். பால் காஞ்சிருச்சு, அடுப்புல வச்சுக்கலாம். இதை வந்து ஃபுல் ஃப்ளேம்ல வந்து ஒரு 3-4 விசில், அடுத்து ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு 4 விசில், அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டா குக் ஆயிடும். பார்க்கலாம். சாமியை கும்பிட்டு ஒரு வழியா பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணுவோங்க. பாத்திரத்துல வந்து கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து இது கூட கொஞ்சம் கேமரா நான் ஒரு கையில எடுக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கீ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல வந்து ஹோல் கரம்ஸ் என்கிட்ட இருக்கிறத வந்து போட்டிருக்கேங்க. நீங்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நசிப்பூ எல்லாம் போட்டுக்கலாம், என்னென்ன இருக்கோ. பிரியாணி இலை, இந்த ஹோல் கரம்ஸ் லைட்டா பொரிஞ்ச உடனே நம்ம ஆனியன்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஸோ நம்ம இதை அப்படியே வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக சாப் பண்ணிடுங்க. எனக்கு இவ்வளோதாங்க வரும், நமக்கு வர்றதை நம்ம செய்ய முடியும். எல்லாத்தையும் உள்ள ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கீழே மேலேயுமா ஒரு வழியாக போட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆனியன் வந்து வதங்குறதுல தான் இருக்குது பிரியாணியோட டேஸ்ட்டே. நம்ம போடுற ஆனியன், டொமேட்டோலாம் வந்து நம்ம எடுத்துக்கிற ரைஸ்க்கு வந்து கொஞ்சம்
ஈக்குவலாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப கம்மியாக போட்டுட்டோன்னா ரைஸ்க்கு மசாலாஸ் பத்தாது, அப்புறம் தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். அப்படி தான் என் ஹஸ்பண்ட் கலாய்ப்பார். ஸோ கொஞ்சம் வெங்காயம்லாம் நான் நல்லாவே எடுத்துக்குவேன். வெங்காயம் தக்காளி எனக்கு அளவு மெஷர்மெண்ட்லாம் இல்லை, நான் ஒரு குத்து மதிப்பாக எடுத்து போட்டுக்குவேங்க. நம்மளாம் பெரிய செஃப் பார்த்துக்கோங்க, நம்மளாம் கையளவே கண்ணளவுலேயே செஞ்சுருவோம். போட்டுக்கலாம் இருக்கிற ஆனியன் வந்து வதங்கிறதுக்கு இப்போயே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சால்ட் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா சீக்கிரமாக குக் ஆயிரும்னு சொல்லுவாங்க. நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும். கட் பண்ணியிருக்க தக்காளியை வந்து மிக்சிக்கு போட்டுக்கலாம். தக்காளி வந்து அப்படியே கூட வதக்கி விடலாங்க, ஆனால் வந்து அது ஒரு மாதிரி திப்பியாக அது நிற்கும் இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு வந்து அது வாயில் சாப்பிட்றப்ப தடுக்கும், அதனால் அதை எடுத்துடுவாங்க. அதே போல் வந்து புதினா நல்லா தாராளமாக ஒரு 2 கை அளவுக்கு வந்து புதினா எடுத்திருக்கேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அப்படியே ஒரு ரொம்ப ஃபைன் பேஸ்டாலாம் அரைக்க வேண்டாம், ஒரு பல்ஸ் மூடில் டர் டர் 2 ஓட்டு ஓட்டி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆனியனும் சூப்பராக நல்லா பாருங்கள் கோல்டன் கலரில் வந்து குக் ஆயிடுச்சு. இதில் அடைச்சி அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த ரெட் அண்ட் க்ரீனிஷாக இருக்கு இல்லையா, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதை வந்து இப்போது இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் தக்காளியோட க்ளீன் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி, ஃபர்ஸ்ட் புதினா அரைச்சோம், இப்போ கொத்தமல்லி பல்ஸ் முள்ள அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி அரைச்சிருக்கோம் இல்லையா, தக்காளி கொத்தமல்லி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போனா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எல்லாமே குழந்தைங்க ரைஸோட சேர்த்தே சாப்பிடுவாங்க. இல்லைன்னா இதை தனித்தனியாக வந்து தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லின்னு சொல்லிட்டு எடுத்து பிளேட்டில் ஓரமாக 2 நண்டூஸும் பண்ணுங்க. ஸோ அதனால் நான் இப்படி வந்து போட்டுக்கிறேன். நீங்களெல்லாம் வந்து அஸ் யூஸ்வல் எப்பயும் போல் சாப் பண்ணியே வந்து மின்ட்டையும் கொரியாண்டர் லீஃபையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து எண்ணெய் பிரிய வந்து சூப்பராக வதங்கணும். இப்போ இதோட நான் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ண போகிறேன். இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வந்து தட்டிலாம் போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் வந்து அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையே ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வதங்கணும். இப்போ இதோட பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து சக்தி பிரியாணி பொடி தான் எனக்கு பிடிக்கும். நீங்கள் ஆச்சி பிடிச்சா ஆச்சி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா கூட யூஸ் பண்ணலாம். நான் வீட்டில் வந்து பிரியாணி மசாலா ரீசெண்டாக அரைக்கலைங்க. 1/2 kgக்கே 1 பேக்கெட்டு சொல்லுவாங்க. ஸோ நான் அதனால் நான் 1/2 பேக்கெட் தான் வச்சுருந்தேன், அதை வந்து போட்டாச்சு. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூள் தாங்க. நான் அது ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் இருக்கும் அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ண வேண்டியதுதான். எல்லா ஸ்பைசஸுமே நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம். இந்த மசாலாஸ் நல்லா குக் ஆகணும். சைட் பை சைடாக வந்து மட்டன் சுக்காவுக்கு வந்து நான் சின்ன வெங்காயத்தை வந்து பல்ஸ் மூடில் எடுத்துக்கலாம். மசாலாஸ்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் ஜீரகம் சோம்பு மிளகு இஞ்சி வெள்ளைப்பூடி எல்லாமே லைட்டாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஒரு பட்டை சின்ன பட்டை ஒரு கிராம்பு 1/2 kgக்கு ஒரு சின்னது போட்டால் போதும். இதெல்லாம் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சி மட்டன் சுக்காவுக்கு அப்படியே தாளித்து விட்டுறலாம். இப்போ சுக்காவுக்கு வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து லைட்டாக ஒரு சின்ன பீஸ் பட்டை, நம்ம வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். சில ஊடுகடுப்புகள் இடையில வந்து இப்படித்தான் பண்ணுவாங்க, அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஐயோ கலாய்ஸ்டாராமா, என்ன கலாய்ஸ்டாராமா, எதோட முடிய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஐயையே நம்மளை நிம்மதியாக சமைக்க கூட விட மாட்டாங்களப்பா சாமியா. பென்சில்லாம் எனக்கு தெரியாது, நான் பார்த்ததே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கும் மசாலா குக் ஆகிட்டு இருக்கு. எண்ணெய் பிரியட்டும். இங்கேயும் வந்து ஐயோ சம்பவம் வாங்க வேமா வாங்க, ஹெல்ப்புக்கு வர மாட்டாங்க, நம்மளை மட்டும் தான் கேட்பாங்க. குக்கரை நேராக எடுத்து வைக்கவும் நன்றிகள் பல.
குக் ஆகட்டும் ஆனியன். இப்போ இதில் கர்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் மசாலாஸ்லாம் அந்த குக் ஆகி சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க மட்டனை மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அதில் நல்லா மசாலாஸ்லாம் வந்து ஆட் ஆகணும் இல்லையா, ஸோ அதனால் நான் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் 1 by 1 மட்டன் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த மசாலாஸோடு மிக்ஸ் பண்ணி குக் ஆகி வரட்டுங்க. அப்போ தான் அந்த மட்டன்லேயும் இந்த மசாலாஸ்லாம் இறங்கி நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சுக்காவுக்கும் நான் வந்து அதே போல் தக்காளி பல்ஸ் மூடில் அரைச்சி போட்டுட்டேன். அது குக் ஆகிட்டு இருக்குது. அது கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் 1/4 கிலோ மட்டன் இதை வந்து நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இதை பாயில் பண்ணலைங்க. ஐயோ, ஒரு கையில் கேமரா ஒரு கையில் கரண்டி கஷ்டமாக இருக்குது. இதை நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மசாலாஸோட இந்த மட்டனை நல்லா சுருளை வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து இதை அரைக்க போகிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சுக்காவுக்கு, அதை அரைச்சி அப்படியே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துட்டோன்னா சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் மட்டனையுமே போட்டுட்டேன். குக் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் ஆகி குக் ஆகட்டும். நீங்கள் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். நான் சீரக சம்பா பாஸ்மதிலாம் எடுக்கலங்க, நார்மல் சாப்பாட்டு ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதுலேயே நம்ம சூப்பராக வந்து வருங்க பிரியாணி. இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா வந்து போட்ட மட்டனும் சேர்ந்து மசாலோட குக் ஆயிடுச்சு. இப்போ ரைஸ் என்ன பண்ண போகிறோன்னா இதோட வந்து ஆட் பண்ணி கலந்துக்கலாங்க. அப்போ தான் வந்து சாதம் உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும் சூப்பராக. எப்பயுமே இந்த எண்ணெயில் ஒரு வதக்கிக்க வேண்டியதான். ஊற வச்சிருக்க அரிசியை போட்டுட்டேன். உண்மையிலேயே நம்ம சாதா சாப்பாட்டு அரிசியில் பண்ணுறதே அவ்வளோ டேஸ்ட்டாக வருங்க. அதில் எந்த ஒரு ஐயமும் வேண்டாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். சுக்காவுக்கு அரைச்சிட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ குக்கரை வந்து போட்டு விசில் விட்டுறலாம். ரைஸும் நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து சூப்பை வந்து அளந்து தண்ணிக்கு பதிலாக இப்போ 2 டம்ளர் ரைஸ் வச்சுருக்கேன். நான் ஒரு 5 டம்ளர் வந்து தண்ணி வந்து ஊற்ற போகிறேன். இதை அளந்து தண்ணிக்கு பதிலாக வந்து ஊற்றிக்கலாம். பத்தாததுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம தேவையான அளவு தண்ணியும் சூப்பும் வந்து ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து குக்கரை வந்து மூடி ஒரு 1 or 2 விசில், உங்களோட குக்கரில் என்ன கணக்கோ அந்த லெவலுக்கு வந்து விசில் விட்டுருங்க. பிரியாணி எப்படி வந்து குக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். எல்லாம் மசாலாஸ்லாம் வந்து மேலே நிற்கிது. எல்லாம் கலந்து விட்டுறலாம். சர்வ் பண்ணிடலாமா? நம்மளோட மட்டன் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. குழம்பு மாதிரி ஆயிடுச்சு. இதை இன்னும் திக் பண்ணணும்னா நல்லா வந்து சுக்கா மாதிரி வேணும்னா இதை நல்லா ட்ரை பண்ணோன்னா வந்து சுக்கா மாதிரி ஆயிடும். இவர் குழம்பு மாதிரி இருக்கட்டும் தொட்டு சாப்பிட அப்படின்னு சொன்னனால நான் அப்படியே வந்து விட்டுட்டேங்க. வாங்க சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுட சுட பிரியாணியை போட்டுக்கலாம். மட்டன் பீசஸோட போட்டுக்கலாம். மட்டன் பீஸோட பிரியாணி. இதுக்கு ஆனியன் ரைத்தா வச்சுக்கலாம். அடுத்து பிரியாணிக்கு தொட்டு சாப்பிட சூப்பரான மட்டன் குழம்பு, அதோட டேஸ்டான மாம்பழம். நம்மளும் ஒன்று சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
ம் என்ன அவர் தெரிய மாட்டாரு. ம் பேசஞ்சுக்கோங்க பேசஞ்சுக்கோங்க பேசஞ்சுக்கோங்க. ம் எப்படி இருக்க? நல்லா இருக்குமா? இது ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்துட்டு சொல்கிறாரு நல்லா இருக்குமா, ரொம்ப ருசியாக இருக்குமா. அவங்க வீட்டுக்கு பேர் தெரியலையே, சேனல் பேர். ம் அவ்வளோதானா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்றப்போ இவர் வந்தார், சாப்பிட்டாரு. சே ஹோட்டல்லாம் இப்படிலாம் கிடைக்காதுல்ல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குனாரு. ம் ஆ நல்லா அருமையாக பாயிலாக இருக்குமா. ம் அப்புறம் மசாலாஸ்லாம் கரெக்டாக இருக்காமா? உப்பு உரப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்காமா? எம்மியாக இருக்காமா? சரி, இன்னைக்கு எங்கள் வீட்டில் இதான் லஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.